ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட் கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சட்டங்கள் எல்லாமே முடிச்சிருப்போம். சட்டங்கள் இது வரைக்கும் சட்டமாக பார்த்துட்டே வந்திருப்போம். இந்திய அரசாங்க சட்டம் கடைசி வரைக்கும் சுதந்திர சட்டம் வரைக்குமே முடிச்சிருப்போம். ஸோ எல்லா சட்டத்தையுமே தெளிவாக படிச்சுங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அரசியலமைப்பு உருவாக்கம், அடுத்த முகவுரை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம். சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட கவனிங்க. இப்போ வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது, நிர்ணய சபை வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஓகே, இப்போ அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எம்என் ராய் வந்து 1934 அரசியல் நிர்ணய சபை வந்து வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தார். ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபை வேணும்னு கோரிக்கை வச்சவங்க யார் அப்படின்னா எம்என் ராய் 1934. இவங்க வந்து இந்திய பொது உடைமைவாதியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் என்னென்னா நரேந்திரநாத் பட்டாச்சாரியா அப்படிங்கிறது. ஓகேவா, நரேந்திரநாத் பட்டாச்சாரியா அப்படிங்கிறாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கோரிக்கை வச்சுருக்காரு. ரெண்டாவது கோரிக்கை வச்சவர் யார் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு, அந்த கட்சி சார்பில் வந்து வச்சுருக்காங்க 1935. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் இருந்து 1935 என்ன சொல்லியிருக்காங்க, அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. ரெண்டாவது அடுத்து தனித்து வந்து நேரு மட்டும் ஐஎன்சியோட தலைவராகவே நேரு தான் இருந்திருப்பார், ஜவஹர்லால் நேரு. அவர் கோரிக்கை வச்சு அதில் வந்து கட்சி சார்பில் வச்சுருப்பார். இதில் வந்து தனித்து அவர் மட்டும் கோரிக்கை வச்சுருப்பார். இப்போ 1938 வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஓகேவா, அடுத்து இவங்க வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு 1927 எல்லோரும் அரசியல் நிர்ணய சபை வேணும், அரசியலமைப்பு சட்டம் தனியாக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 1927 சைமன் குழு அப்படிங்கிறது வந்து ஒன்று அனுப்பிவிட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு. அப்போ அனுப்பும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து சைமன் குழு வந்து உருவாக்கி, அதாவது இந்தியாவில் வந்து உங்களுக்கு சட்டம் இயற்றத்துக்கு வந்து தகுதி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஆனால் யாருமே இந்தியன்ஸ் கிடையாது, இந்தியன்ஸே எல்லாருமே பிரிட்டிஷ் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே எதிர்த்தாங்க. முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், ஐஎன்சி கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே எதிர்த்தாங்க. எதிர்த்தோடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அப்புறம் போயிட்டாங்க. அடுத்து பிர்ஹன் ஹெட் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார், வைஸ்ராயாக இருந்திருப்பார் எங்கள் பிரிட்டிஷில். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா கட்சியுமே வந்து சேர்ந்து, அதாவது எல்லா கட்சியும் ஒத்துக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு வந்து அவங்களால உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் மாதிரி விட்டுருந்தார். அதுக்கு வந்து மோதிலால் நேரு அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவர் 1928 அதே மாதிரி அவர் சொன்னபடி வந்து இவர் வந்து உருவாக்கிடுவார், குழு வந்து உருவாக்கிடுவார். எல்லா கட்சியில் இருக்கவங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு குழு உருவாக்கி 1928 ஒரு நேரு அறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியிடுவார். அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, டாமினியன் அந்தஸ்து தான் வாங்குற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு வந்து வேறு சாய்ஸ் இருக்காது. ஸோ அதனால் டாமினியன் அந்தஸ்தே பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லிப்பார், 1928 நேரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதை வந்து ஆனால் எல்லாருமே எதிர்த்துருப்பாங்க. அவரோட மகனான ஜவஹர்லால் நேருமே எதிர்த்திருப்பார். இளைஞர்கள் எல்லாருமே எதிர்த்திருப்பாங்க. இளைஞர்களுக்கு அந்த குழுவில் வந்து தலைவராக இருந்தவரே ஜவஹர்லால் நேரு தான். அவரும் சுபாஷ் சந்திர போஸும் தலைவராக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருமே எதிர்த்திருப்பாங்க. எதிர்த்ததுனால காந்தி வருவார். காந்தி வந்து என்ன செய்வார் அப்படின்னா 1929 வருவார். வந்துட்டு என்ன சொல்வார், 28 வருவார். வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, 28 காந்தி வந்து 2 பேரையும் சம்மதம் பேசி, ஜவஹர்லால் நேருவையும் மோதிலால் நேருவையும் சம்மதம் பேசி என்ன சொல்வார்னா, டாமினியன் அந்தஸ்து தராங்களான்னு பார்ப்போம். எப்போ வரைக்கும், 1929 டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம பார்ப்போம். இந்த தேதி வரைக்கும் நம்ம பார்ப்போம். அவங்க வந்து தரலை அப்படின்னா, டாமினியன் அந்தஸ்து எதுவுமே தரலை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளோட இலக்கு வந்து என்னவாக இருக்கும், பூர்ண ஸ்வராஜ் தான் நம்மளோட இலக்காக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஓகேவா, பூர்ண ஸ்வராஜ் தான் நம்மளோட இலக்காக, அடுத்து வந்து அதாவது காங்கிரஸ் கட்சியோட இலக்காகவே அதுதான் இருக்கும், பூர்ண ஸ்வராஜ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் ஜவஹர்லால் நேரு எதுக்கு அவங்க அப்பாவை எதிர்த்திருப்பார் அப்படின்னா, டாமினியன் அந்தஸ்து தான் வேணாம், இனிமேல் பிரிட்டிஷ் கீழெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம தனித்து பூர்ண ஸ்வராஜ் வாங்கிடணும், தனியாக நம்ம நாடு வந்து செயல்படணும், அவங்களுக்கு கீழெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்திருப்பார். அப்புறம் காந்தி வந்து தான் இந்த மாதிரி சொல்லிட்டார். சரி ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஓகேவா, 1929 டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு. அவங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்குற மாதிரியும் தெரில, எதுவுமே பண்ணல. ஸோ 1929 என்ன பண்ணாங்க அப்படின்னா, லாகூரில் காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து ஃபேமஸான மாநாடு நடத்தினாங்க. அதில் வந்து தலைமையாக இளைஞர்கள் தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா நேரு, ஜவஹர்லால் நேரு தான் இருப்பார். அதுக்கு முந்தைய வருஷம் வந்து அவங்க அப்பா இருந்திருப்பார், இந்த வருஷம் வந்து அவர் இருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாநாட்டில் வச்சு இனிமேல் நம்மளோட இலக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் தான், முழுமையான சுதந்திரம் தான்,
நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். ஓகே, அடுத்து எப்போ இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னா டிசம்பர் 31, அதே டேட் தான். 1929 டிசம்பர் 31 தான் நடக்குது. இப்போ தான் நடக்குது. நடக்கும்போது தான் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா 1930 நம்ம வந்து சுதந்திரம் வந்து அடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 1930 ஜனவரி 26 வந்து நம்ம பூர்ண சுயராஜ் நாள் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் நமக்கு வந்து 30 ஆனால் 1947 தானே நமக்கு சுதந்திரம் வந்து கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இப்போ 47லேருந்து 50 வரைக்குமே நம்மளை எப்படி வச்சுருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் டாமினியன் அந்தஸ்து கொடுத்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து நம்மளை 1950 தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா முழுமையான சுதந்திரம் வந்து பெற்றுப்போம். 1950. அதனால தான் நம்ம வந்து அரசியல் அமைப்பு வந்து கொண்டு வந்தோம் இல்லையா, சட்டம். அதான் அன்னைக்கு வெளியிட்டு ஜனவரி 26 1950 தான் நடைமுறைக்கு வந்துருக்கும். இப்போ அடுத்த அதை பார்ப்போம். 1950 ஜனவரி 26 தான் அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா. இப்போ டாமினியன் அந்தஸ்துனா ஃபஸ்ட்டு நான் என்னென்னு சொல்லலை இல்லையா. டாமினியன் அந்தஸ்து அப்படின்னா அதாவது எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம். இந்தியன்ஸ் வந்து சுதந்திரமாக தான் இருப்போம். எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம். முக்கியமான இந்த இராணுவத்தையும் அப்புறம் வந்து வெளிநாடுகளோட ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, வணிகமா ஏதோ ஒன்று, அந்த இதுக்கு வந்து பிரிட்டிஷ் தான் வந்து பார்த்துக்குவாங்க. இராணுவத்துக்கும் வெளிநாடுகளோட தொடர்பு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு வந்து பிரிட்டிஷ் தான் வந்து தலையிடுவாங்க. நம்ம வந்து அதில் தலையிட முடியாது. அதுக்கு வந்து சுதந்திரம் கிடையாது. ஆனால் தலைவராக யார் இருப்பா அப்படின்னா அதாவது வைஸ்ராய் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அப்படி இருக்கிறது வந்து பிரிட்டிஷால் தான் இருப்பாங்க. மற்றபடி நம்ம சுதந்திரமாக இருப்போம். அதுதான் டாமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது. அதை தான் வேண்டாம்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவங்களாம் எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் மாநாடு லாகூரில் 1929 அமைச்சு முழுமையான சுதந்திரம் தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. இந்த கோரிக்கை எல்லாமே மறுபடியும் வச்சுட்டே இருக்காங்க. அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொல்லி. அப்புறம் 1900 ஆகஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வெளியிடுறாங்க. இப்போ நேரு வந்து 1938 தனித்து மறுபடியும் கோரிக்கை வைக்கிறான்னு பார்த்தோமா. கோரிக்கை வச்சுட்டு அடுத்து ஆகஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது 1940 வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ உலகப்போர் வந்து 1939 இரண்டாம் உலகப்போர் இருக்கு இல்லையா, அது 1939லேருந்து 1945 வரைக்கும் வந்து நடந்திருக்கும். அப்போ நடக்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அவங்களோட அனுமதி இல்லாமலே, இந்தியன்ஸோட அனுமதி இல்லாமலே இந்தியாவை கொண்டு அந்த போரில் வந்து தலையிட வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஐஎன்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே ராஜினாமா பண்ணிடுவாங்க. காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து எல்லாமே ராஜினாமா பண்ணிடுவாங்க. ராஜினாமா பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் லித்கோ அப்படிங்கிற ஒரு வைஸ்ராய், இந்த பேர் தேவையில்ல, லித்கோ அப்படிங்கிறவர் அவர் வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வரார் இந்த ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் அறிக்கை அல்லது ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டுட்டு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஆகஸ்ட் அறிக்கையில் போருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டாமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நிர்வாக குழு இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்தியர்களுக்கு வந்து அதிகமாக பங்கு கொடுத்துருவோம், இந்தியர்கள் வந்து அதில் அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொன்னதுனால நேரு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா விமர்சிக்கார். ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு விமர்சனம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க, இதில் நான் நோட்ஸில் இருக்காது, நான் சொல்கிறது கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. டாமினியன் அந்தஸ்து என்ற கருத்து கதவுகளில் அடிக்கப்பட்ட துருப்பிடித்த ஆணி போன்றது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கார் கடுமையாக. கதவுல அடிக்கப்பட்ட துருப்பிடித்த ஆணி போன்றது டாமினியன் அந்தஸ்து, ரொம்ப பழசு, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பூர்ண சுயராஜ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க அந்த டைமில். ஓகேவா. அப்புறம் இந்த போர் நடந்திருக்கு இல்லையா, இந்த உலக போர் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு தெரியாது. பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களாங்கிற நிலமையில் இருக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் வேணவே வேணாம், எங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் தான் வேணும், நீங்கள் ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களானே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஜப்பான் வந்து இவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க. போர் இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே வரைக்கும் கடல் வரைக்கும் வர மாதிரி வந்திருப்பாங்க. அதனால் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா, பிரிட்டிஷ் பிரதமர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் வந்து அங்கேருந்து ஒரு அமைச்சரை அனுப்பிவிட்டு என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, அமைச்சர் பேர் வந்து சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர். கிரிப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வருவார். 1942 கிரிப்ஸ் குழுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருவாங்க மார்ச்சில். ஓகேவா. வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம், நீங்கள் எங்களுக்கு வந்து போருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டாமினியன் அந்தஸ்து தந்துடும், அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்குறதுக்கு வந்து ரெடி பண்ணி தந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஆனால் இது இந்த ரெண்டுமே ஆகஸ்ட் அறிக்கையாக இருக்கட்டும், கிரிப்ஸ் குழு வந்து சொன்னதையாக இருக்கட்டும், இந்தியன்ஸ் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. எங்களுக்குலாம் அதெல்லாம் வேணாம். அதான் நேருவே வந்து எப்படி விமர்சித்திருக்காரு பார்த்தீங்களா. அதே மாதிரி காந்தியும் இவங்களை வந்து விமர்சனம் செஞ்சுருப்பார். அதாவது இன்னொன்று வார்த்தை சொல்லியிருப்பாங்க அந்த கிரிப்ஸ் குழு வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு உருவாக்கிக்கோங்க,
நாங்கள் இந்த போருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தந்துடுவோம், டாமினியன் அந்தஸ்து அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்கும் வழிவகுத்து தந்துடுவோம். அந்த அரசியலமைப்பு வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, பிடிக்காதவங்க வந்து பிரிட்டிஷோட வந்து ஒப்பந்தம் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அப்போ வந்து ஜின்னா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பார். அதை வந்து பிரிக்கிற மாதிரி இவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா, பிரிக்கிறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இவங்க வந்து ஒளிவு மறைவாக வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து ஜின்னா வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து ஒரு வழிவகுத்துருச்சு. ஓகேவா, அடுத்து இந்த பிரிட்டிஷ் ஒப்பந்தம் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் இவங்க இந்த பிரிப்ஸ் குழு அறிக்கையெல்லாம் வெளியிட்டதுக்கப்புறம் என்ன காந்தி சொல்கிறார் அப்படின்னா, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கார். நோட் பண்ணிக்கோங்க, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களாங்கிறதே தெரியாது, இப்போ வந்து நீங்கள் போருக்கு அப்புறம் எல்லாம் தரோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்காங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் தான் நான் என்ன நினச்சேன்னா, காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பார். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து இந்த நிகழ்வு வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் கேபினெட் குழு அப்படிங்கிறது வந்திருக்கும் 1946. இந்த கேபினெட் குழு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அமைச்சு தந்துடும், அமைச்சரவை அதாவது அரசியல் நிர்ணய சபை வந்து அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினெட் தூதுக்குழு வந்து வந்திருக்கும். இதில் யார் யார் வந்துப்பாங்கன்னா 3 நபர்கள் கொண்ட குழு. இது வந்து 3 நபர்கள் கொண்ட குழு. இதில் யார் யார் வந்திருப்பா அப்படின்னா, ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறது. ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர். ஓகேவா, இந்த 3 நபர்கள் வந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் யாருன்னு கேட்க மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சப்போஸ் கேட்டாங்கன்னா அதுக்காக. 3 நபர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து நவம்பரில் 1946 வந்து அரசு நேசம் வந்து உருவாக்குறதுக்கு வந்து எப்படி உருவாக்குங்கிற முறையை வந்து அவங்க தான் சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். கேபினெட் மிஷன் அடிப்படையில் வந்து இது வந்து அதாவது அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு நிபந்தனைகள் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதோட பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அரசியல் நிர்ணய சபை வந்து அதோட பண்புகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கேபினெட் மிஷன் திட்டம் தான் வந்து சொல்லிச்சு. அது வந்து கேபினெட் மிஷன் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கணும் பாருங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் 389 பேர் வந்து இருக்கணுமா அப்படி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் 389 பேர் வந்து உறுப்பினர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இருந்தனர் இல்லை இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து 296 பேர் வந்து மாகாணங்கள்லேருந்தும் 93 பேர் வந்து குறுநில இடங்கள்லேருந்தும் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் தேர்ந்தெடுக்கவும் செஞ்சுருப்பாங்க. அடுத்து 10 லட்சத்தில் ஒருவர் அப்படிங்கிற முறையில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா, அடுத்து முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இஸ்லாம் சீக்கியர்கள் இருப்பாங்க இல்லையா, அதை சாராதவர்கள், அதாவது முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், அடுத்து சீக்கியர்களை சாராதவர்கள் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாகாணங்களில் அடுத்து மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கணும். மாகாணங்களில் வந்து 200 சம்திங் தேர்ந்தெடுக்க சொன்னாங்க இல்லையா, 296 பேர். அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கணுமா, மறைமுக தேர்தல் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கணுமா. மறைமுக தேர்தல் மூலமாக குறுநிலை இடங்களில் இருந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அப்படி நியமிக்கப்பட்ட முறை மூலம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா, அப்போ கேட்பாங்க, அரசியல் நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, பாதி தேர்தல் மூலமாகவும் பாதி வந்து நியமிக்கப்பட்ட முறை மூலமாகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா, பாதி வந்து தேர்தல் மூலமாக இருக்காங்களா, பாதி வந்து நியமிக்கப்பட்ட முறை மூலமாக இருக்கிறாங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து இதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கேபினெட் குழு வந்து 389 பேர் இருக்கணும், 296 பேர் வந்து மாகாணங்கள்லேருந்து செலக்ட் பண்ணணும், 93 பேர் வந்து குறுநிலை இடங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படணும், 10 லட்சத்தில் ஒருவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள் எல்லா பிரிவினரும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மாகாணங்களில் வந்து மறைமுக தேர்தல் மாதிரி வச்சு தேர்ந்தெடுக்கணும், குறுநிலை இடங்களில் வந்து நியமிக்கப்பட்ட முறை மூலமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து இந்த எலெக்ஷன் வந்து 1946 மார்ச்சில் வந்து கேபினெட் மிஷன் வந்து வருது நம்ம இந்தியாவுக்கு வந்து தான் இது எல்லாமே சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து வேவல் அப்படிங்கிறவர். அவர் தான் அந்த அடுத்து ஜூலையில் அவங்க மார்ச்சில் வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியா முழுவதுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்கான இந்த தேர்தல் வந்து நடக்குது. அதுக்காக நேரு அவங்க எல்லாருமே கடுமையாக வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாமே தேர்தல் வந்து மறைமுகமாக பண்ணுறது. ஓகேவா, கடுமையாக வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. அடுத்து 1946 நவம்பரில் 389 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி, சுயாட்சி கட்சி இந்த 3மே வந்து தேர்தலில் வந்து பங்கேற்றாங்க. முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ் கட்சி, சுயாட்சி. ஓகேவா, இதில் 208 இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. 208 73 இடங்களில் வந்து முஸ்லீம் லீக்கு. ஓகேவா,
78 இடங்களில் முஸ்லீம் லீக்கு 73 208 இடங்களில் காங்கிரஸ், 73 இடங்களில் முஸ்லீம் லீக்கு, 15 இடங்களில் வந்து சுயேட்சை கட்சிகள் வந்து வின் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் ஜின்னா வந்து முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவராக இருந்தது தான் ஜின்னா வந்து என்ன சொல்லி கேட்டார்னா, பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு தனி நாடாக வந்து வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சார். இதுக்கு கேபினெட் குழு வந்து அனுமதி தரல. ஓகேவா, பாகிஸ்தான் வந்து தனி நாடெல்லாம் உருவாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜின்னா வந்து பிடிவாதமாக கேட்டுகிட்டே இருந்தார். ஓகேவா, பாகிஸ்தான் வந்து தனி நாடாக வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதனால் முஸ்லீம் லீக் கட்சி வந்து நிர்ணய சபையில் வந்து கலந்துக்கல. 73 பேர் இருக்காங்கன்னா யாருமே போய் கலந்துக்கல. குறுநில மன்னர்களுமே வந்து கலந்துக்கல. அவங்களுக்கு வந்து அப்போ இதை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ அதனால் அவங்க இதெல்லாம் போயிட்டு அப்படின்ட்டு அதெல்லாம் எங்கே போக அப்படின்னு நினச்சிட்டு, அந்த மாதிரி மன்னர்களாக இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க இதுக்கெல்லாம் எங்கே போக அப்படின்னு நினச்சிட்டு கலந்துக்கல அவங்கள. ஓகேவா, அப்போ முஸ்லீம் லீக்கும் கலந்துக்கல, குறுநில மன்னர்களும் கலந்துக்கல. அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் இருக்காங்க. காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் சுயாட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து 211 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சுயாட்சி உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்த்து 211 பேர் மட்டும்தான் வந்து கலந்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இவங்க 211 பேர் வந்து கலந்ததுக்கப்புறம் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946 வந்து நடந்திருக்கும். செகண்ட் கூட்டம் வந்து டிசம்பர் 11, 1946 வந்து நடந்திருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கூட்டம் டிசம்பர் 9, 1946, செகண்ட் கூட்டம் வந்து கூட்டத்தொடர் வந்து டிசம்பர் 11, 1946 நடந்திருக்கும். அப்போ இதுக்கு நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கும், அது பார்ப்போம் பின்னாடி. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அங்கே கூட்டம் போடும்போது தலைவர் வேணும் இல்லையா. இப்போ ஒரு அவை இருக்குன்னா அதுக்கு வந்து தலைவர் இருந்தால் தானே அது ஒரு முறையாக இருக்கும். ஸோ அதுக்காக தலைவர் வந்து தற்காலிக தலைவராக வந்து சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து பொறுப்பேற்றிருந்தார். வயதில் மூத்தவர். ஸோ அதனால் இவர் வந்து பொறுப்பேற்க வச்சார். அவர் வந்து ரெஃபர் பண்ணது யாருன்னா ஜேபி கிருபாலினி அப்படிங்கிறவங்க. ஜேபி கிருபாலினி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து நிரந்தர தலைவராக அடுத்து வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து பொறுப்பேற்றார். இப்போ நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து துணைத் தலைவர்களாக வந்து யார் இருக்கா அப்படின்னா ஹச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா, நிரந்தர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர்கள் வந்து ஹச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா, ஹச்சி முகர்ஜி அப்படிங்கிறது நல்லா ஞாபகம். அடுத்து இதே பேரில் வேரி ஆகும். ஸோ அதனால் யூபிஎல் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் வந்து யார்? நேரு. ஓகேவா, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்தது நேரு. ஓகேவா, ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து குறிக்கோள் நோக்கங்களை வந்து ஃபஸ்ட்டு உறுதிமொழியாக வெளியிட்டுப்பார். எப்போ அப்படின்னா டிசம்பர் 13, 1946. இது ஜனவரி 22, 1947 நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஞாபகம் வச்சுக்கணும், டிசம்பர் 13, 1946 வெளியிட்டு ஜனவரி 22, 1947 நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேவா, அடுத்து இந்திய சுதந்திர சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது 1947 சுதந்திர சட்டம் ஒன்று பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அந்த இதில் திருத்தம் மேற்கொண்டு வராங்க. என்னென்ன திருத்தம் அப்படின்னா, பிரிட்டிஷால் போடப்பட்ட சட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லா சட்டத்தையுமே வேணாம் எடுத்து விட்டுக்கலாம், வேண்டாங்கிற சட்டத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு எழுதும் வேலையும் சட்டங்கள் இயற்று வேலையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையில் என்ன வேலை, அரசியலமைப்பு சட்டம் எழுதுகிற வரைக்கும் நமக்கு அது வரைக்கும் சும்மா விட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காண்டி அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு வந்து எழுதுகிற வேலையும் பார்க்கணும், சட்டங்கள் இயற்ற வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி அரசியலமைப்பு எழுதும்போது இருக்கிற தலைவராக இருக்கிறது வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக இருப்பார். இதே சட்டம் இயற்றினாங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதுக்கு சட்டம் போடணும் அப்படின்னா சட்டம் இயற்றுறதுக்கு வந்து ஜிவி மௌலாங்கர் அப்படிங்கிறவர் வந்து தலைவராக இருப்பார். அரசியலமைப்பு எழுதும்போது ராஜேந்திர பிரசாத் வந்து சேரில் உட்காந்து விடுவார் தலைவராக. அடுத்து சட்டம் இயற்றும்போது ஜிவி மௌலாங்கர் வந்து உட்காந்துருவார். ஓகேவா, அடுத்து அரசியல் நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 299 வந்து குறைச்சிட்டாங்க. 389 இருந்துச்சா, அதை 299 குறைச்சிட்டாங்க. ஓகேவா, இதுதான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த சேஞ்சஸ் மட்டும்தான். அடுத்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கே அரசியல் நிர்ணய சபைக்கு போனபோது 49 பேர். ஓகேவா, 49 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க. அதில் 15 பேர் வந்து பெண்கள். ஓகேவா, அந்த 49 பேரில் 15 பேர் வந்து பெண்கள் வந்து இடம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்படி போயிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கும், அரசியல் நிர்ணய சபை வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து ஒரு 8 முக்கிய குழுக்கள் வந்து பார்த்துட்டு முகவரியை பார்த்துடலாம். 12 அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்து போகலாம். ஓகேவா, 3 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, முடிஞ்சால் அந்த நேரு ஒரு விமர்சனம் சொல்லியிருப்பாங்க, காந்தி வந்து ஒரு விமர்சனம் சொல்லியிருப்பார் இல்லையா, அது முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெண்டையுமே, நேரு விமர்சித்ததையும் சரி காந்தி விமர்சனத்தையும் சரி ரெண்டையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தற்கால தலைவர் யார், அடுத்து
தற்காலிக தலைவர் யார் அப்படிங்கிற கொஷினு ஃபஸ்ட்டு கொஷின் வச்சுக்கோங்க. அந்த இது வந்து உங்களோட விருப்பம். நேருவோட விமர்சனமும் சரி, காந்தியோட விமர்சனமும் சரி. ஓகே. அடுத்து ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபை வந்து வேணும்னு சொல்லி கேட்டவர் யார்? இந்த 2 கொஷின். ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டேன்? தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டேன். அடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐஎன்சி, அதாவது சாரி, அரசியல் நிர்ணய சபை வந்து வேணும்னு சொல்லி கேட்டவர் யார்? கோரிக்கை வைத்தவர் வந்து யார்? செகண்ட் கொஸ்டின். அடுத்து அரசியல் நிர்ணய சபை வந்து எப்படி வந்து இது பண்ணாங்க, அதாவது எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லணும். அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர் ஃபஸ்ட்டு கேபினட் குழு வந்து வந்ததுக்கப்புறம் அந்த அறிக்கையெல்லாம் சொல்லிப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்துருப்போம். அரசியல் நிர்ணய சபையில் எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்க, உறுப்பினர்களை வந்து எப்படி எந்த முறையின் மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது 3ஆவது கொஸ்டின். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணிங்க மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.